நேயர்களே வணக்கம். நான் உங்கள் செல்றேன். சிறப்பு நேர்காணலுக்காக கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தின் தலைவரும் நற்செய்தியாளருமான திரு அகத்தியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். முன்னாடி டிஷர்ட்லாம் போட்டு வருவீங்க, இப்போ சட்டைக்கு மாறிட்டீங்க. சட்டைகள் அவசரம், அதை பத்தி நான் பின்னாடி கேட்கிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இயேசு அழைக்கிறார் நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் குடும்பத்தோடு மகாராஷ்டிராவுக்கு ஊழியம் செய்ய சென்றிருக்கிறார். அங்கே ஒரு 3 நாள் ப்ரேயர் மீட்டிங் போட்டிருக்காங்க. தற்பொழுது அந்த மாநிலத்தில் அவர்கள் மீது வழக்கு ஒன்று பாய்ந்திருக்கிறது. மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டத்தின் கீழ் அமானுஷ்ய வழிபாடுகள் செய்தாங்க, பிளாக் மேஜிக் நடத்தினாங்க, நோய்கள் சுகமாகும்னு சொல்லி ஏமாத்தினாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. தமிழ்நாட்டிலேருந்து இங்கே போயிட்டு அங்கே இது மாதிரிலாம் அற்புதம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. அங்கே இருக்கிற இந்து முன்னணியெல்லாம் ஏதோ பிரச்சனை பண்ணதா சொல்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது இதை? அதாவது மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்குமானால் கடவுள் உண்டு என்ற கொள்கையே விஞ்ஞானத்தின் பார்வையில் மூட நம்பிக்கை தான். கடவுளை பார்த்தாதான் நம்பணும் அப்படின்ற ஒரு கொள்கையின்படி பார்த்தீங்கன்னாக்கா அது மூட நம்பிக்கை தான். ஏன்னா விஞ்ஞானம்னு சொல்லக்கூடியது எதையும் பார்த்து எவிடன்ஸோடு தான் நம்பும், அப்படி தான் நம்பணும். அதுதான் விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஃபிக்னு அதுதான். அப்படி பார்க்கும்போது இந்துக்கள் பின்பற்றுவதும் கிறிஸ்தவர்கள் பின்பற்றுவது இஸ்லாமியர்கள் பின்பற்றுவது உட்பட எல்லா மதத்தை பின்பற்றுபவர்கள் கடவுள் உண்டு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு என்று நம்புறது எல்லாமே மூட நம்பிக்கை தான். அது ஒரு விஷயம். ரெண்டாவது அற்புதங்கள் செய்ய முடியும், இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அது மட்டுமல்ல, அதுக்கு முன்னாடி அது ஆரம்பத்திலிருந்தே இறைவன் அற்புதங்கள் செய்திருக்கின்றார். மோசஸ் இஸ்ராயேல் மக்கள் எகிப்து என்ற நாட்டினருக்கு அடிமைப்பட்டிருக்கும் பொழுது அந்த மக்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து கானான் நாட்டை நோக்கி பயணம் செய்வதற்காக திட்டமிடப்பட்ட பொழுது மோசே பார்வோன், அந்த அந்த எகிப்து நாட்டினுடைய அரசனுடைய பதவிக்கு பேர் பார்வோன். அந்த பார்வோன் அப்படின்ற அந்த மன்னனுக்கு முன்னாடி தன்னுடைய கம்பு, தான் கையில் வச்சிருந்த அந்த மோசையுடைய கையில் வச்சிருந்த அந்த கம்பை கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு பார்வோன் தன்னுடைய அரண்மனையில் இருந்த மந்திரவாதிகள், பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களை கூப்பிடுறாரு. அவங்களும் அவங்க கையில் உள்ள கம்புகளை போட்டோன்னே அவைகளும் பாம்புகளாக மாறின அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. யாத்திராகமத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். அப்போது பிளாக் மேஜிக்குன்னு ஒன்று நடக்குதா அப்படின்னா நடக்குது அப்படின்றது அங்கே தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அதுதான் பிளாக் மேஜிக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக மந்திரவாதிகள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பிளாக் மேஜிக். நமக்கு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். இப்பயா இருந்தா கூட யாரா இருந்தாலும் அவங்க பாக்குற வரைக்கும் எவிடன்ஸ் இருக்கிற வரைக்கும் யாரும், நீங்க ஹிஸ்டரி எல்லாம் இப்ப பைபிள் அப்படி போட்டிருக்கு, குரான்ல போட்டிருக்கு, பகவத்கீதை, யாரும் எதையும் நம்ப போறது அவங்க ஃபீல். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் கூட இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. திராவிட இயக்கங்களா இருந்தாலும் சரி, அது ஒரு அந்த அந்த மாநிலத்தினுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். ஹிந்து முன்னணியே போய் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கடவுளை நம்புறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மூட நம்பிக்கைன்னு நம்புறாங்க. கடவுள் நம்பிக்கைக்கும் இந்த மூட நம்பிக்கைக்கும் இது ஏமாத்து வேலைன்ற மாதிரி கொண்டு வராங்க. இல்ல, கடவுளை நம்புறதே நீ கடவுளை பார்த்தியான்ற அடுத்த கேள்வி வரும்ல. கடவுள் நம்பிக்கையே மூட நம்பிக்கையாச்சு. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திக்கு பேர் தான் கடவுள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி உண்டு என்று நம்புவதே அமானுஷ்ய சக்தி அல்லது மூட நம்பிக்கை அப்படின்னா கடவுளும் மூட நம்பிக்கை தான். கடவுளை நான் நம்புறேன். ஏன்னா நம்பர் 1, நான் ஆரம்ப நிலையில், என்னுடைய வாழ்வின் ஆரம்ப நிலையில் நான் கடவுள் நம்பிக்கையில் வளர்ந்தவன் அல்ல. கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் போயிட்டு இருந்தேன். கத்தோலிக்க திருச்சபைக்கு போகிறவங்க எல்லாம் அல்லது சபைக்கு வர்றவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக ஞாயிற்றுக்கிழமை தோறும் போயிட்டு வரக்கூடியவங்க எவ்வளவோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எல்லாம் கடவுள் நம்பிக்கையோட போகிறாங்க அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஃபாதர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படி சொன்ன உடனே உம்மோடும் இருப்பாராக அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது நானும் சொன்னேன். அதுக்காக வேண்டி நான் ஒரு கடவுள் நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கூல் இப்போ ஒரு குழந்தைக்கு பேப்டிசம் கொடுத்து கிறிஸ்டியனைஸ் பண்ணி அந்த குழந்தைய கிறிஸ்தவ திருச்சபையில் சேர்க்கப்படுகிறது அந்த குழந்தை. அதனால அந்த குழந்தை கடவுள் நம்பிக்கையாளர் அப்படின்னு சொல்ல முடியாது.
இல்ல நீங்க இப்ப பால் தினகரன் அவர்கள் நடந்ததாக சொன்ன அந்த விஷயத்தை ஆதரிக்கிறீங்களா? இல்ல சார், எனக்கே அற்புதம் நடந்திருக்குது. எனக்கே என் வாழ்வில் நடந்த புதுமை நான் ஏற்கனவே இந்த காலகட்டத்தில் அற்புதம் நடக்குது. கண்டிப்பா சார். சார், இந்த காலத்துல அற்புதம் நடக்குது அப்படின்றது வந்து எனக்கு மறுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு நான் எக்ஸாம்பிளா இருக்கிறேன். நான் வந்து இப்போ உங்க பேர் வந்து எட்வின் மார்ஷல். நான் மார்ஷல்னு கூப்பிடணும் அப்படின்னா அந்த காலத்துல நான் கடவுளை நம்புறதுக்கு காரணமாக இருந்ததே என் வாழ்வில் நடந்த அற்புதம், எங்க அப்பாவுடைய வாழ்வில் நடந்த அற்புதங்கள். நான் மார்ஷல்னு கூடனாக்கா அவ்வளவு தூரத்துக்கு நான் திக்குவாயில கஷ்டப்பட்டவன். அப்ப அந்த திக்குவாயிலிருந்து என்ன பரிபூர்ணமாக விடுவித்த வலிமை என்ன வலிமை அப்படின்னு நான் தேடினேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தா பாஸ்டர் சொல்றாரு, இது கடவுளுடைய வலிமை, நம்ம நம்பணும், அந்த கடவுளை நாம நம்பணும். அப்ப அந்த நம்பிக்கையில நான் வளருறேன். எனக்கு அப்பதான் அந்த நம்பிக்கையே வருது. ஆக்சுவலா எனக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அந்த பிரசன்னம் எனக்குள்ள வந்ததுக்கு பிறகுதான் எனக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை வருது, ஒரு முழுமையான நம்பிக்கை வருது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நிஜமாகவே உங்களுக்கு நடந்தது. என் வாழ்க்கையில நடந்ததை நான் பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அற்புதம் இல்லைன்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நான் சண்டை போட போறதும் கிடையாது. ஏன் அவங்க இப்போ ஒரு கண் மூடப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் கண்ணாடியை வச்சு கொண்டு கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க? அவருக்கு தன்னுடைய முகம் தெரியாது, ஏன் கண் மூடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நான் கடவுள் அற்புதம் செய்கிறாருன்னு சொன்னா அவர் நம்ப மாட்டார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு தேவை வந்து, இறைவனுடைய தேவை வந்து, அவர் இறைவனை நம்பி அற்புதம் நடந்து அதை அவர் உணரும் போது ஓஹோ கடவுள் உண்டு அப்படின்ற கொள்கையை அவர் நம்புவார். இப்படி ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா கோடிக்கணக்கான மக்கள் கடவுளை அப்படித்தான் நம்பி இருக்கிறார்கள். சார், இந்த விஞ்ஞான உலகம், விஞ்ஞானம் எந்த அளவுக்கு மேம்பட்டுடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சார்? விஞ்ஞானத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். விஞ்ஞானம் நீங்க சொல்றீங்களே, நானும் ஒரு காலத்துல விஞ்ஞானம் தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நான் எங்கிருந்து வந்தேன் அப்படி கேட்டா விஞ்ஞானம் சொல்லுது குரங்கிலிருந்து தோன்றினேன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. குரங்கு எங்கிருந்து வந்தது அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி உள்ள வேற ஒரு உயிரிலிருந்து அது இவால்வ் ஆகி வந்தது, பரிணமித்து வந்ததுன்னு சொல்றாங்க. அந்த உயிர் எங்கிருந்து வந்ததுன்னு கடைசியில கேட்டா அது அமீபாவில் இருந்து வந்தது. அமீபா எங்கிருந்து வந்தது? அது நெபுலோஸ்ங்கிற ஒரு தூசியிலிருந்து வந்தது. அந்த தூசி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து அது அப்படி இருந்தது. அடுத்த கட்ட ஆராய்ச்சி. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அந்த தூசி எங்கிருந்து வந்தது? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல இன்னும் விஞ்ஞானம் தயாராக இல்லை. அது ஒரு உயிரற்ற ஒரு ஜடமாகி அந்த தூசியிலிருந்து உயிருள்ள அமீபா என்பது எப்படி வந்ததுன்னு கேட்கிற கேள்விக்கு இன்னும் விஞ்ஞானம் பதில் சொல்லல. என்னுடைய பார்வையில விஞ்ஞானம் எவ்வளவு தூரத்துக்கு நம்பிக்கையின் அடிப்படையில போய்கிட்டு இருக்குதோ, எவ்வளவு தூரத்துக்கு விஞ்ஞானமும் நம்பிக்கையின் அடிப்படையில் பயணிக்கிறதோ, அதே மாதிரி ஆன்மீகமும் நம்பிக்கையின் அடிப்படையில் பயணம் செய்கிறது. விஞ்ஞானத்திலையும் ப்ரூஃப் இருக்குது, ஆன்மீகத்திலையும் ப்ரூஃப் இருக்குது. ஆன்மீகத்தில் ப்ரூஃப்னு சொல்றதுக்கு என்கிட்ட இப்ப நான் வந்து நான் திக்குவாயனாக இருந்தது உண்மை. அது எனக்கு முழுசா தெரிஞ்சவங்க யாருன்னா என் தங்கச்சி. அவங்க வந்து பெருங்குடி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய பாஸ்டர் இமானுவேல் அவர்களுடைய துணைவியார், சகோதரி ரீட்டான்னு சொல்லக்கூடியவங்க என்னுடைய சொந்த சகோதரி. நான் திக்குவாயாக இருந்தது கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச ஒரு பெண்மணி. அவங்க என்னுடைய சொந்த தங்கச்சி, கூடவே வாழ்ந்தவங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அற்புதங்கள் நடக்கிறது, இது நடக்கவும் செய்யும். சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ண முடியுமா? ஐயா, எனக்கு என்ன ப்ரூஃப் தேவைன்னு நினைக்கிறேன். நான் நம்புறது எனக்கு என்ன ப்ரூஃப் தேவை? எனக்கு நானே குணமானச்சேன். எங்க அப்பா வந்து திருவாண்டம் மெடிக்கல் காலேஜில் கைவிடப்பட்ட எங்க அப்பா பார்க்கறதுக்காக வேண்டி எங்க பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு பாஸ்டரும் அவருடைய துணைவியாருமாக வந்து அழுது மன்றாடி ப்ரேயர் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தா திருவாண்டம் மெடிக்கல் காலேஜில் கைவிடப்பட்ட எங்க அப்பா எழும்பி உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் கம்ப்ளீட்டாக குணமடைந்தார். He was healed completely. இல்ல நீங்க சொல்றதா, அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல், எதுக்கு மருத்துவ மையங்கள், டாக்டர்ஸ் எதுக்கு? நான் ஒண்ணு சொல்றேங்க ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன். நான் இந்த முடிய நீளமா விட்டுருக்கேன் பாத்தீங்களா, இதுக்கு காரணம் என்ன? சலூன்னு ஒண்ணு இல்லாதனாலயா? முடி வெட்டுறதுக்கு இந்த உலகத்துல யாரும் ஆள் இல்லாதனாலயா? உங்க விருப்பம் அது. ஏன் விருப்பம்? அதே மாதிரிதான் இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு வந்து மூளை சரியில்லாம, தலை சீவாம, குளிக்காம, அப்படியே இந்த ஜடா முடியோட எவ்வளவோ பேர் சுத்திட்டு இருக்காங்க. எத்தனையோ சாமியார்கள் ஜடா முடியோட சுத்திட்டு இருக்கிறதுனால பார்பர் ஷாப்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? இப்ப ஒண்ணு வேணாம், எங்க ஒரு நோயாளி ஒரு நோயில் செத்து விட்டார், ஆனால் அந்த நோய் அந்த அந்த அவங்க செத்ததுக்கு பிறகு ஒரு 2 நாளைக்கு பிறகு ஒரு டாக்டர் வர்றாரு. ஐயோ, அந்த ஆளை ஏன் என்னுடைய மெடிக்கல் சென்டருக்கு கொண்டு வந்திருந்தா நான் அந்த ஆளை குணப்படுத்தியிருப்பேன். இந்த மருந்து எங்ககிட்ட இருக்குது சார், இந்த மருத்துவ சிஸ்டம் எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஆளை நான் குணப்படுத்தியிருக்கலாம். அப்போ ஒரு ஆள் முடியாது, ஒரு டாக்டர் முடியாதுன்னு கைவிரிக்கிறாரு. இன்னொரு டாக்டர்
ஐயோ என்கிட்ட கூட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு ரிக்ரெட் பண்றாரு. ஆக்சுவலா அதே மாதிரி தான் கடவுள் உண்டு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க உண்மையை உணரும்படிக்கு கொஞ்சம் ஆழமா இறங்கி வந்தா கடவுள் உண்டுங்கிறத உணரலாம். அமெரிக்காவில் பென்சில்வேனியா அப்படின்னு ஒரு ஊர் உண்டா அப்படின்னு இங்கே உட்கார்ந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கலாம், அந்த ஊரை பார்க்காதனால வேணா சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த ஊர்லயே வாழ்ந்துட்டு இருக்கவனுக்கு என்ன டவுட் வரும்னு நினைக்கிறீங்க? அதனால இல்ல நிறைய கிறிஸ்தவ நிறுவனங்களே ஹாஸ்பிட்டல் தானே வச்சிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன் சார். இப்போ எல்லாருக்குமே கடவுள் அற்புதம் பண்ணிடுவாரு அப்படின்னும் கூட கிடையாது. எதுக்காக கடவுள் அற்புதம் பண்றாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. இல்ல நான் சொல்றேன், எதுக்காக அற்புதம் பண்றாரு அப்படின்றது மிக மிக முக்கியமானது. யாருக்கு பண்ணணும், எதுக்கு பண்றாரு அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு அப்படின்றத மனிதனுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக தான் அற்புதம் பண்ணாரு. இன்னும் சொல்ல போனா அற்புதங்களை எல்லாவற்றையும் செய்து மக்களை மதமாற்றம் செய்து விடுகிறார்கள் அப்படின்னு ஒரு மக்களுடைய ஒரு கருத்து சொசைட்டில இருக்குது. அற்புதங்களை செய்து மக்களை மதமாற்றம் செய்ய வேண்டுமானால் அதுக்கு இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய தேவையில்லை. அவ்வளவு தூரத்துக்கு பெரிய பிரமாண்டமான அப்படி இல்ல, அற்புதம் நடப்பதாக சொல்லி ஏமாற்றி மதம் மாற்றம் செய்யறாங்க. அற்புதம் நடக்குதுன்னா அவங்களே ஒத்துப்பாங்க. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் நடக்குதுன்னா அவங்க போய் ஏத்துப்பாங்க. இதுல என்னன்னா, அற்புதங்களை பெற்றுக்கொண்டாலும் ரொம்ப கிறிஸ்டியன்ஸுக்கு மக்கள் கிட்ட தாங்கள் அனுபவித்த அற்புதங்களை ஒழுங்கா பேச தெரியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. நான் எத்தனை மீடியாவில் தைரியமா பேசியிருக்கிறேன், எனக்கு திக்குவாய் இருந்துச்சு குணமாச்சுது, திக்குவாய் இருந்துச்சு குணமாச்சுது அப்படின்னு பல மீடியாக்களை நான் பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்கள் நடந்தாலும், அநேகருக்கு இறைவன் அற்புதம் செய்திருந்தாலும் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டு பப்ளிக்ல அறிக்கையிடக்கூடிய ஒரு முதிர்ச்சியும் ஒரு தைரியமும் அநேகருக்கு வரலங்கிறதா நிதர்சனமான உண்மை. அதனால அற்புதமே நடக்கல அப்படின்னு நாம சொல்ல முடியாது. சரி, அப்படி உங்களுடைய பார்வையில வச்சுக்கிட்டா கூட எல்லா கோயிலையும் தானே அற்புதம் நடக்குது. அற்புதங்கள் எங்கும் நடக்குதுன்னு எல்லா திருப்பதிக்கும் போறாங்க. இப்போ நீங்க பார்வோனுடைய அரண்மனை, அதாவது இஸ்ராயேல் மக்கள் என்று இன்று அழைக்கப்படக்கூடிய அந்த மக்களுடைய ஆரம்ப நிலை, அந்த இஸ்ராயேல் அப்படின்ற அந்த மக்களுக்கு ஒரு தலைவனாக இருந்த மோசஸ் என்பவர், அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வர நினைக்கும் பொழுது அவர் கையில் உள்ள கம்பு, மோசஸுடைய கையில் உள்ள கம்பை பார்வோன் என்ற அந்த அரண்மனையின் ராஜா, அந்த அரண்மனையினுடைய அரசர் பார்வோன் அப்படின்றவருக்கு முன்னாடி இந்த கம்பை கீழே போட்டோன்னே அந்த கம்பு பாம்பாக மாறியது. அப்போ இவர் பாம்பா மாத்தின உடனே பெருமையா அவர் நின்றுட்டு இருக்கும் போது அந்த பார்வோன் அரசருடைய அரண்மனையில் இருந்த மந்திரவாதிகளும் வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய கையில உள்ள கம்புகளும் கீழே போடப்பட்டவுடன் அவைகளும் பாம்புகளாக மாறின. அப்போ இந்த கடவுள், இந்த இஸ்ரவேல் மக்கள் சொல்லிய கடவுளால மட்டும்தான் அற்புதம் பண்ண முடியும். பார்வோன் யாரை கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கிறாரோ, வழிபட்டு கொண்டிருந்தாரோ அந்த கடவுளால் அற்புதம் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க இங்க சொல்ல முடியாது. ஆனா கடைசியில் என்ன ஆச்சுது, அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகள் போட்ட கம்பினால் உருவாக்கப்பட்ட அந்த பாம்புகளை எந்த பாம்பு விழுங்கியது அப்படின்னு பைபிள் பதிவு பண்ணது அப்படின்னா மோசேயுடைய பாம்பு விழுங்கியது. அப்புறம் கடைசியில மோசே தான் கொண்டு வந்த அந்த கம்பால் உருவாகிய பாம்பினுடைய அந்த வாலை பிடிச்ச உடனே அது கம்பாக மாறியது. கடைசியில பார்வோனுடைய மந்திரவாதிகள், கம்போடு வந்த மந்திரவாதிகள் கம்பு இல்லாமல் திரும்பினார்கள். இது இஸ்ரவேலின் கடவுள் அந்த பார்வோன் வழிபட்ட கடவுளை விடவும் ஒரு பெட்டரான, ஒரு வலிமையுடைய, ஒரு தீவிரமான அல்லது அவர் இன்னும் அதிவீரியமுடைய கடவுள் என்பதை அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றதுதான் என்னுடைய சிந்தனை. அதுதான். அப்படி அற்புதங்களை ரொம்ப பேர் பண்ணியிருக்கிறேன். எல்லா மதங்கள்லையும் அற்புதம் நடக்கிறத சொல்றாங்க. நான் அன்னைக்கு பார்த்த ஒரு ஆள் சொல்றாங்க, எங்க கோயிலுக்கு நான் நேர்ந்துக்கிட்டேன், எனக்கு குழந்தை கிடைச்சது அப்படின்லாம் மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், யார் தான் செய்யற அந்த அற்புதத்தை? எல்லாத்துக்கும் மேல அமர்ந்திருக்கக்கூடிய இறைவன் தான் எல்லா அற்புதங்களுக்கும் ஆக்சுவல் காரணம். சார், இறைவன் ஒருவரா இல்ல இவர்கள் எல்லாரும் இறைவர்களா? எனக்கு அற்புதம் ஒருத்தர் செய்யறாரா, இவங்க எல்லாருமே செய்ய முடியுமா? எல்லாராலையும் முடியும்னா எல்லா கடவுளையும் அவங்க கும்பிட்டுட்டு போக வேண்டியதானே, எதுக்கு மதம் மாத்துறீங்க? இப்ப மதமாற்றம் அதாவது அற்புதங்களை காட்டி மக்களை மதமாற்றம் செய்வதுதான் கடவுளின் நோக்கமாக, இந்த கடவுள் நோக்கமாக இருந்திருக்குமானால் என்னை பொறுத்தவரையில பார்வோனுடைய அரண்மனையில் உள்ள மற்ற கடவுள்களை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பார்வோனும் அவருடைய அந்த மந்திரவாதிகளும் செய்யக்கூடிய அற்புதங்களை செய்ய விட்டிருக்க கூடாது.
உண்மையான கடவுள் மற்ற எந்த கடவுளுடைய அற்புதங்களையுமே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியது, அற்புதங்கள் செய்ய தடை செய்திருக்க வேண்டும். ஆக்சுவலா அப்படி தடை எதுவும் செய்யலை. ஸோ பைபிளில் ஒரு வார்த்தை, இந்த பைபிள் சொல்லக்கூடிய கடவுளுக்கு ஒரு பேர் என்னன்னா மெய்யான தேவனும் நித்திய ஜீவனும் அப்படின்னு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் போட்டிருக்கு. மெய்யான தேவன் அப்படின்னு இந்த பைபிள் சொல்லக்கூடிய கடவுளுக்கு பேர் மெய்யான தேவன் அப்படின்னு. எரேமியா 10ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்துல இவர் கர்த்தரோ மெய்யான தேவன் அப்படி போட்டிருக்கலாம். அப்போ ட்ரூ காட் அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலையும் உண்மையான கடவுள் அப்படின்ற வசனத்தை அங்கே பார்க்க முடியுது. அப்போ இந்த ட்ரூ காடு அப்படின்ற விஷயம் பைபிளில் இருக்குது. அப்போ மீதி எல்லாம் ட்ரூ இல்லாத காடு, பொய்யான கடவுளா அப்படின்னா எனக்கு தெரியல. இதை ட்ரூ காடுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ பொய்யான கடவுள் என்று இந்த பைபிளே பல இடங்களை நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலா அந்த பார்வோனுடைய மந்திரவாதிகளால் செய்யப்பட்ட அற்புதங்களை எல்லாத்தையுமே மூழ்கி தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வலிமையுடைய அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று வேதாகமம் பதிவு செய்கிறது என்றால் அதை நான் நம்புவதற்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அப்போ அப்படி உண்மையான கடவுளிடமிருந்து அற்புதம் பண்றது. அப்போ அந்த அற்புதத்தை பொய்யான கடவுளால் பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த அற்புதம் பண்ணக்கூடிய வலிமையை கொடுத்தது யார்? அல்டிமேட்டா இறைவனிடமிருந்து தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுட்டீங்களா? இறைவன் தான் எல்லா வலிமை, அவனின்றி அணுவும் அசையாது. அப்போ எல்லாத்தையும் கொடுத்தது யார்? அந்த சர்வேஸ்வரன் கொடுத்தது தான். அவர் கொடுக்காம யாருக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது. ஏசுநாதரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரும் பொழுது பிலாத்து, உன்னை அரெஸ்ட் பண்ணவும் உன்னை விடுதலை பண்ணவும் உரிமை எனக்கு வலிமை உண்டுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இயேசுட்ட கேட்டவொன்னு சொல்றாரு, பரலோகத்திலிருந்து ஒரு உரிமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்காவிட்டால் என்ன நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு காட் சொல்றாரு. அப்படின்னா அவங்கிட்ட உள்ள உரிமைகளும் அவனுடைய கடமைகள், அவன்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம், பிலாத்தூட்ட இருக்கக்கூடிய அதிகாரங்கள், இன்னைக்கு மோடியுடைய அதிகாரமாகட்டும், இன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய அதிகாரமாகட்டும், இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் பண்ணக்கூடியதோ அல்லது அமெரிக்க பிரசிடென்ட்டுடைய வலிமை, அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் யாருடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா அது கிரைஸ்டுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்குங்கிறதா நிதர்சனமான உண்மை. இறைவனுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் இருக்குது. அதை நுட்பமா நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் கொடுக்காம மந்திரவாதியால எதுவும் பண்ணியிருக்க முடியாது. அப்ப கடவுள் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னாக்க அது அவருடைய விருப்பம். கடவுள் அவர் விரும்புறதை யாருக்கும் கொடுக்க முடியும். யாரு அப்படி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தன்னிலிருந்து பிரிந்து போனவர்களிடமும் இருக்கும், கொடுக்கணும், அபியாசிக்க வேண்டும் அப்படின்னு கடவுள் நினைக்கிறாருன்னா அதை நம்ம யாரும் தடை செய்ய முடியாது. இதுல நான் இன்னும் உங்ககிட்ட பர்சனலா கேட்க வருவேன். பால் தினகரன் அவர்களுடைய அந்த ஊழியங்கள் அல்லது குடும்பத்துல சம்திங் நிறைய விமர்சன பார்வைகள் முன்வைக்கப்படும். நம்மளே கூட முன்னாடி இருந்த சேனல்ல நிறைய விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிருக்கோம். விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல அவர்கள். இந்த விஷயத்துல மட்டும் எப்படி சப்போர்ட் பண்றீங்க? இல்லை, இது சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. நான் பால் தினகரன் பதில் சப்போர்ட் பண்ணி ஒன்றும் பேசலை. பால் தினகரன் சொல்லக்கூடியது கடவுளுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளோதான். அவரில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் எனக்கு உண்டு. ஆனால் அவர் மூலமாக இறைவன் அற்புதம் செய்கிறாரா அப்படின்னா, இவர் அளவுக்கு பிரபலமாகாத ஒரு சாதாரண ஊழியக்காரர் எங்கள் வீட்டில் ஒரு ஃபுல் காஸ்பல் பெந்தெகோஸ்தே சபை அப்படின்ற சபையினுடைய ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டில் ப்ரேயர் பண்ணும்போது நடந்த மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாம் நாம் பார்த்ததுக்கு பிறகு கடவுள் அற்புதமே பண்ண முடியாது அப்படின்னு நான் விமர்சனம் பண்ண முடியுமா? என்ன முடியாது. கடவுள் அற்புதம் அன்றும் இன்றும் என்றும் செய்வார். அதில் there is no doubt. ஏன்னா எதுக்கு அற்புதம் பண்றாரு? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடவுள் எதுக்காக அற்புதம் பண்றாரு அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டுங்கிறத மனிதனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக. அப்ப அந்த சக்தி உண்டுங்கிறத மனுஷனுக்கு புரிய வச்சு, கடைசியில யாருடைய வலிமை மிகப்பெரிய வலிமைன்னா ட்ரூ காடுடைய வலிமை தான் மிகப்பெரிய வலிமைன்னு ப்ரூவ் பண்ணி கொண்டு இந்த உலகத்தை எல்லா மக்களையும் கடைசியா தனக்கிட்ட கூட்டிட்டு வருவதற்காக ஒரு டூலாகவும் இந்த அற்புதத்தை அவர் பயன்படுத்துகிறார் என்பதில் எந்த சந்தேகம். நான் எப்படி கேட்கிறேன், இப்போ ஒரு நோய் சுகமாகுது, நீங்க சொல்றீங்க எல்லா தரப்புலையும் நோய், எல்லா கடவுள்கிட்ட போனாலும் நோய் சுகமாகிறதா சொல்றாங்க. அந்த பக்கம் போனாலும் இந்த பக்கம் போனாலும் ஒருத்தவனுக்கு தேவை ஹீலிங். ஏதோ ஒரு பக்கம் நல்லது நடக்குது, அது எந்த கடவுள்கிட்ட போய் நடந்தா என்ன, எதுக்கு இங்க வந்து எதுக்கு பண்ணணும்னு இது பண்றீங்க? இல்ல அப்படி இல்லை. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கடவுள் இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புறாரு. என்ன விஷயம் அப்படின்னா, மனிதர்கள் அடைய வேண்டிய தண்டனையை 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பட்டார். அவர் பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி மீண்டும் வரவிருக்கிறார். இதுதான் நற்செய்தி, இதுதான் குட் நியூஸ், இதுதான் சுவிசேஷம். அப்ப இதை மக்களுக்கு சொல்லணும், நின்று மக்கள் கேட்கணும். அப்படின்னா அங்க அற்புதம் செய்யணும். இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு அவங்க நம்பணும்னா அற்புதம் செய்யணும்.
ஆனால் அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமல்ல, வெளியிலேயும் அற்புதம் நடந்துட்டு இருக்குது. ஏன்? சாத்தானால கூட அற்புதம் பண்ண முடியும் அப்படின்னு வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனம் சொல்கிறது. அப்ப சாத்தானாலேயே அற்புதம் பண்ண முடியும், பிசாசுகளின் ஆவிகளால் அற்புதம் பண்ண முடியும்னு பைபிள்ல போட்டிருக்கும் போது, அந்த வலிமையை கொடுத்தது யார் தான்? அல்டிமேட்டா கடவுள் தான் கொடுத்திருக்க வேண்டும். ஏன்னா பிசாசுக்குன்னு ஒரு தனி உலகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலா எல்லாம் கடவுளுக்குள்ள தான் இருக்குது. ஆக்சுவலா அதனால இது அவ்வளோத்தையுமே கடவுளுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் வைத்திருக்கிறார். ஆக்சுவலா சாத்தான் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான்? கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான். இப்ப யோபுடைய விஷயத்தை பொறுத்தவரையில ஆண்டவர் சாத்தான் கிட்ட கொடுத்த வார்த்தை என்ன கமாண்ட் கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் அந்த பிசாசு செய்கிறோம். இப்போ நீங்கள் பைபிளில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா, நல்லது செய்கிறதெல்லாம் கடவுள், கெட்டது செய்கிறதெல்லாம் பிசாசு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும் எல்லாம் கடவுளுடைய கன்சென்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். கொல்லுகிறதும் அவர்தான், உயிர்ப்பிக்கிறதும் அவர்தான் அப்படின்ற வசனமெல்லாம் நீங்கள் பைபிளில் பார்க்க முடியும். அவர் காயப்படுத்துவார், காயம் கட்டுவார், இதெல்லாம் பைபிளில் இருக்குது. ஆக்சுவலாக யோபு 5ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனம் அப்படி சொல்லுது. உபாகம் 32, 39 அப்படி சொல்லுது. இப்படி பல வசனங்கள் அப்படி இருக்குது. ஆக்சுவலாக அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆக்சுவலாக ஆனால் யாரை பயன்படுத்த முடியும்? ஒரு ஆளுக்கு தீமை செய்யக்கூடிய வேலையை கடவுள் யாரை வச்சு பயன்படுத்துறாருனாக்கா பிசாசை வச்சு பயன்படுத்த முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் பால் தினகரன் அற்புதம் பண்ணுறாரு, அப்படி அவர் பால் தினகரன் பண்ணுற அற்புதம் அவர் மூலமாக நடக்கக்கூடிய அற்புதம் ஆனதுனால நான் கண்டிப்பாக அவரை எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று, தட் இஸ் ராங். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் பால் தினகரன். ஐ கேனாட் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் எனி மென் ஆஃப் காட். ஆனால் அவங்க தப்பு பண்ணும்போது அது தப்பு, அதனால மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா மக்கள் மேல உள்ள அக்கறையில அந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும்ங்கிறது என்னுடைய மனசாட்சி. என் மனசாட்சிப்படி அதை நான் தப்புன்னு சுட்டி காட்டலைன்னா இவங்க பண்ணக்கூடிய தப்புக்கு நானும் உடந்தை என்று ஆகிவிடும். அதனால தான் பல எதிர்ப்புகளையும் தாண்டி அதை தப்பை நான் தப்புன்னு சுட்டி காட்டுறேன். ஆக்சுவலாக பைசா கொடுத்தா தான் ப்ரேயர் பண்ணுவோம், பைசா கொடுக்கலன்னா ப்ரேயர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக அதாவது நீங்கள் கடவுளுக்கு நீங்கள் கொடுங்க, அன்பினால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வேற, நீ காசு கொடுக்கலாம் நான் உனக்காக ப்ரேயர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வேற. அது அப்போ அது வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ கடவுளுடைய பேரில் வியாபாரம் பண்ணுறதுக்காக வேண்டி நாம் அழைக்கப்படவில்லை. நான் இன்ஜினியரிங் படித்த படிப்பே தூக்கி தூரம் போட்டுக்கிட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தது பைசா பார்த்து பொழப்பு நடத்துறதுக்காக வேண்டியான்னு கேட்டால் இல்லை. தட் இஸ் நாட் த பர்பஸ் ஃபார் விச் ஐ கேம் டு மினிஸ்ட்ரி. அதனால அற்புதங்கள் யார் செய்தாலும் சரிதான், அது நல்லது நடந்தால் நடந்துட்டு போட்டுமே. என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், இங்கே உள்ள மந்திரவாதிகள்லாம் அற்புதம் பண்ணுறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. பண்ணிட்டு போட்டுமே சார், நீங்கள் இந்த அற்புதங்கள் நடக்கக்கூடாது, பார்வனுடைய அரண்மனையில் அற்புதம் நடக்கக்கூடாது, யாரு அந்த மந்திரவாதி எல்லாம் அற்புதம் பண்ணக்கூடாது அப்படின்னு கடவுள் நினச்சிருப்பாருனாக்கா அதை பிளாக் பண்ணியிருப்பாரு. அந்த வலிமையை அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டாரு இல்லையா? சாத்தானுக்கே வலிமையை கொடுத்துருக்க கூடாது, அல்லது அந்த மந்திர சக்திகளுக்கு இந்த அல்டிமேட்டான சக்தியை கொடுத்துருக்க கூடாது, சாத்தானுக்கு கொடுத்துருக்க கூடாது, யாருக்குமே வலிமையை கடவுள் கொடுத்துக்க கூடாது. அவர் மட்டும்தான் அற்புதம் செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கலையே. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அற்புதம் தான். இப்போ நீங்கள் ஒரு ஆள் அற்புதம் செய்கிறாரு அப்படின்னா அவர் கடவுளிடமிருந்து வந்தவர்ன்றதுக்கு ப்ரூஃப் அது கிடையாது. யூ கெட் த பாயிண்ட். இப்போ ஒரு ஆள் அற்புதம் பண்ணுறாரு, இப்போ 4 மாவடியில் அற்புதம் நடக்கிறதுனால 4 மாவடி அவர் சொல்றதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும், ஏன்னா அவர் கடவுள் அவருக்குள்ள இருக்கிறாரு அப்படின்ற சொல்றது தப்புங்கிறத நாம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, மற்ற எதிர் சக்தியால கூட மற்ற எல்லா மதங்கள்லையும் அற்புதம் நடக்கும்போது அப்போ அவங்களால நம்பத்தானே செய்வாங்க. இப்போ ஒரு ஆள் நான் 4 மாவடிக்கு போனேன், அற்புதம் நடந்துச்சுது, ஆனதுனால நான் 4 மாவடியார் சொன்ன கடவுளை கடவுளாக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு இந்து சகோதரர் கிறிஸ்தவராக மாறி சொல்வாரா இருந்தால், நாளைக்கு ஒரு கிறிஸ்தவர் மேல்மருவத்தூருக்கு போய் குழந்தை இல்லாமல் இருந்த அவருக்காக வேண்டி அங்கே பிரார்த்தனை பண்ணி அங்கே ஏதோ மந்திரங்கள் எல்லாம் பண்ணி எடுத்து பூஜை எல்லாம் புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி அவருக்கு அங்கே குழந்தை பிறக்கும்னா அதை தப்புன்னு சொல்லக்கூடிய உரிமை கிறிஸ்டியன்ஸுக்கு கிடையாது. நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், சபரிமலைக்கு போனேன், அங்கே குணமாச்சுது, அப்படி அவர்கள் யாராவது ஒரு ஆள் சொன்னால் இதை தப்புன்னு ஒன்றும் கிறிஸ்டியன்ஸ் சொல்ல முடியாது. ஏன்? நீ எங்க ஆட்கள் எத்தனை பேரை கிறிஸ்டியன்ஸா மாத்திருக்கிற அற்புதம் பண்ணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதனால் நான் என்ன சொல்ல வரேன், அற்புதங்கள் நடக்கிறதுனால அது கடவுள் சக்தி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்? கடவுளுக்கு அப்பாற்பட்ட சக்தியால கூட அற்புதம் பண்ண முடியும். அது கிறிஸ்தவத்தால தான் அற்புதம் பண்ண முடியும். இந்த பைபிள் சொல்லக்கூடிய கடவுளால மட்டும்தான் அற்புதம் பண்ண முடியுமே தவிர வேற எந்த சோகால்டு கடவுள்களாலையும் அற்புதம் பண்ண முடியாது அப்படின்னு நாம சொல்ல முடியாது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தில் கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை குறி சொல்லக்கூடிய ஆவி உடைய ஒரு பெண்ணாக இருந்திருக்கிறது. அந்த குறி சொல்லக்கூடிய ஆவி உடைய அந்த பெண்ணு சொல்றதெல்லாம் கரெக்டாக இருந்ததுனால
அந்த பெண்ணை, அது அடிமைப்பெண், அடிமையா வச்சிருந்தவங்களுக்கு, அந்த எஜமான்களுக்கு நல்ல லாபம் கொண்டு வந்திருந்தது. பைபிள்ல போட்டிருக்காது, வாஸ்து பார்த்தா தெரியும். அப்போஸ்தலர் 16:16 இருந்து கீழே வாஸ்து பார்த்தா நல்ல லாபம் அந்த எஜமானுக்கு வந்திருக்கிறது. ஏன்? அது கரெக்டா சொல்லியிருக்கிறது. தப்பா சொல்லியிருந்தா லாபம் வந்திருக்குமா? காசு கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. அப்ப அங்கேயும் நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்குது, கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜீசஸ் கால்ஸ்காரங்க நாங்க அற்புதம் பண்றோம் ஆனதுனால நான் சொல்றதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அது ஜீசஸ் கால்ஸும் சரி, இயேசு விடுவிக்கிறாரும் சரி, எங்க வீட்டுக்கு யாரு வந்து எனக்கு போன் போட்டு பேசினாலும் சரி, அற்புதம் நடக்கிறதெல்லாம் கடவுளிடம் இருந்து, நிஜமான கடவுள் மட்டும்தான் இந்த மாதிரி அற்புதம் பண்ணுவார் இல்லை. எல்லாத்துக்கும் வலிமை கொடுத்தது கடவுள் தான். எல்லாத்துக்கும் மேல அமர்ந்திருக்கிறவர் தான். சாத்தான் யாருடைய அல்டிமேட் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படின்னா கடவுளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கான். அதாவது காடு முழு மனசோட செய்யக்கூடிய அற்புதம் வேற, காடு கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க மூலமா நடக்கிற அற்புதங்கள் வேற. காடை உண்மையா வணங்குறவங்க, நிஜமான ட்ரூ காடை உண்மையா வணங்குறவங்க மூலமா நடக்கக்கூடிய அற்புதங்கள் தான் கடவுள் மனம் பொருந்தி மனசு விரும்பி செய்யக்கூடிய அற்புதங்கள், அதிசயங்கள். ஆனா வெளியில உள்ள அற்புதங்கள்லாம் யார் செய்யறது அப்படின்னாக்கா, அதுக்கு வலிமை எல்லாம் அவனின்றி அணுவும் அசையாது. ஆனால் அவங்க பண்ணக்கூடியதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வலிமையை கடவுள் கொடுத்திருந்தாலும் அவங்க அற்புதம் பண்ணும்போது அதெல்லாம் கடவுளுடைய திட்டத்தின்படி நடக்கூடியதுதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அற்புதங்களை செய்து மக்களை எப்படியாவது கிறிஸ்டியானிட்டிக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அற்புதங்களை பிரம்மாண்டமாக கடவுள் செய்தது புதிய உடன்படிக்கையில் அல்ல, பழைய உடன்படிக்கையில் தான். இயேசுவுக்கு முன்னாடி மோசஸ் செய்த அற்புதம், யோசுவா செய்தது, எலிசா இவங்க எல்லாம் செய்த அற்புதத்துக்கு பக்கத்துல பவுல் கூட செய்யல. பவுல், பேதுரு, திருத்தூதர்கள், ஏன் இன்னைக்கு உள்ள டாக்டர் டிஜி தினகரன், ஃபாதர் பர்க்மேன்ஸ், இங்கே பால் தினகரன், இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய அற்புதத்தை விட பிரம்மாண்டமான அற்புதங்களை எல்லாம் இயேசுவுக்கு முன்னாடி அங்க உள்ள தேவனுடைய இறை பணியாளர்கள், இறை தூதர்கள், அன்னைக்கு இருந்த இறைவாக்கினர்கள் அவ்வளவு அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. தீர்க்கதரிசிகள் அவ்வளவு அற்புதங்களையுமே மதமாற்றம் செய்வதற்காக இறைவன் பயன்படுத்தவில்லை. செங்கடலை பிளந்தார், 6 லட்சம் மக்களை காப்பாற்றினார். காப்பாற்றப்பட்டதுக்கு பிறகு இந்த செய்தியை கேள்விப்பட்ட ராகாப் என்ற ஒரு பெண்மணி, அவள் அதுவரை வணங்கி வந்த சிலையை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் கடவுளை வணங்க தொடங்குகிறார். அந்த அம்மா வந்து சல்மோன் என்று ஒருவரை திருமணம் செய்கிறார். அது மத்தேயு 1:5 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அவரை கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு குழந்தை பிறகுது. அந்த தலைமுறையில தான் ஜீசஸ் கிரைஸ்டே வர்றாரு. அப்போ வெளியில உள்ளவங்க வந்தார்கள், இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்டு வந்தாங்களே தவிர, நாங்க எல்லாம் அற்புதம் பண்ணோம், என் கடவுள்கிட்ட எல்லாரும் வாங்க அப்படின்னு இஸ்ராயேல் ஜனங்கள் எங்கேயும் போய் மத பரப்புரை செய்த போல எந்த எவிடன்ஸையும் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியல. அற்புதங்களை செய்து மக்களை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று பழைய உடன்படிக்கையில இல்லை. எப்படியாகிலும் அற்புதத்தை செஞ்சு மக்களை மாத்திரணும்னு சொல்றதை விட மனமாற்றம் அடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமான நம்ம இருக்கணும். ஆக்சுவலா மத்தேயு 3:8 என்ன சொல்லுனாக்க, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம மனசு மாறணுங்கிறத அற்புதம் செய்து காட்டுங்கள் அப்படி அல்ல. நீங்கள் அற்புதம் செய்து உங்கள் கடவுள் தான் கடவுள் நிரூபியுங்கள் அப்படின்னு பைபிள் எங்கேயும் கிடையாது. ஆனா அற்புதங்கள்னு சொல்லக்கூடியது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்கிட்ட இருக்குது, அந்த சக்தியை பற்றி நான் பேசுறேன் அப்படின்றதுக்காக வேண்டி பயன்படுத்தலாமே தவிர, அற்புதங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் கடவுள் தான் அப்படின்னு நம்புறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அதனால இவர் அற்புதம் செய்கிறது எல்லாத்தையுமே இறைவன் நல்லது என்றுதான் ஏற்றுக்கொள்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அதே சமயத்துல அற்புதத்தை விடவும் பால் தினகரன் ஐயாவுக்கு இந்த வீடியோவின் மூலமாக நான் சொல்ல நினைப்பது என்னவென்றால், வெறும் அற்புதங்களை மட்டும் காட்டி மக்களை மதமாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறத விட, ஏன் இயேசு அழைக்கிறார்காரங்களுடைய அன்பு நிமித்தமாக இந்த உலகத்தை மாற்றக்கூடாது? அன்பு இருக்கும்னா எப்படிப்பட்ட சாட்சிகளை நம்ம சொல்ல வைக்கலாம் தெரியுமா? நான் சாதி வெறியனாக இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு சாதி வரியிலிருந்து விடுதலை அடைந்தேன். நான் பண ஆசை உடையவனாக இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு பண ஆசையிலிருந்து நான் விடுதலை அடைந்தேன். நான் தமிழன் என்ற வெறி பிடித்தவனாக இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு அனைத்து மனிதரும் என் சகோதரர்கள் என்ற ஒரு உணர்வுக்கு வந்தேன். கடவுள் எனக்கு தந்தையாக இருப்பதால் அனைத்து மனிதரையும் என் சகோதரர்களாக நினைக்கக்கூடிய முதிர்ச்சிக்கு இந்த பைபிள் என்னை கொண்டு வந்தது அப்படின்னு மக்களை சாட்சி சொல்ல வைக்கணும். தட் இஸ் more than anything in this world actually. நான் ஒரு ரொம்ப மக்களை மேலே பொறாமை உள்ளவனாக இருந்தேன். பணக்காரனை பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கும். பட் இயேசுகிட்ட வந்ததோடு அந்த பொறாமையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன். நான் விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன், இயேசுநாதர்கிட்ட வந்ததோடு நான் விபச்சாரத்தை தவறு என்று கண்டுபிடித்து அதிலிருந்து நான் வெளியே வந்துட்டேன்.
இந்து ஆதி திராவிடர்னு பொய் சொல்லி வேலையை உட்காந்துக்கிட்டு 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி பொய் சொல்றது தப்பு, அது இந்துக்களுடையதை நான் திருடிட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் எனக்குள்ள அந்த கன்விக்ஷன் வந்துச்சு. அதுக்கு காரணம் பைபிள். அப்படி இந்த இந்த இயேசு கிறிஸ்து என்ன அப்படி மாத்தினாரு அப்படின்னு இதைய டாக்டர் பால் தினகரனுடைய பிரசங்கத்தை கேட்டு இந்து ஆதி திராவிடர் என்று அல்லது இந்து அருந்ததியர் என்று பொய் சொல்லி கொண்டிருந்த நான் கிறிஸ்தவர் என்று உண்மையை பேச தொடங்கினேன் அப்படின்னு நீங்க மக்களை சொல்ல வச்சிருப்பீங்கன்னா, ஸ்டேஜில் நிறுத்தி இருந்தா இவ்வளவு எதிர்ப்பு உங்களுக்கு வந்திருக்காது. ஆக்சுவலா ரைட். ஸோ எதுக்கு இயேசு வந்தாரோ அதை நம்ம பார்க்கணும். இயேசு அற்புதங்களை மட்டும் செய்ய வந்திருப்பாருன்னா, என்னை பொறுத்தவரையில் இயேசு மோசே செய்த அற்புதத்தை விடவும் பெரிய அற்புதங்கள் எதுவும் ஒன்றும் பண்ணலை. அவ்வளோ பிரம்மாண்டமான அற்புதங்களை மோசே பண்ணியிருக்கிறாரு. ஏங்க 6 லட்சம் மக்களை காப்பாற்றியிருக்காருங்க. அந்த செங்கடலை 2ஆ பிளந்து. இமேஜின் தட் செனாரியோ. அந்த 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 காட்சியை பாருங்க, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான காட்சி. நீங்க பழைய உடன்படிக்கை நாட்களில் பார்த்தா நெபுக்கத் நேச்சாருங்கிற ராஜா, அவரே 60 முழ உயரமுள்ள ஒரு தங்கச் சிலை, 6 முழ உயரம் 6 முழ அகலமுள்ள 60 முழ உயரமுள்ள ஒரு தங்கச் சிலையை நிறுத்திக்கிட்டு பாபிலோனிய எல்லைக்குட்பட்ட மக்கள் அனைவரும் இந்த சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டு, வணங்க மறுப்பவர்களை தீச்சூளையில் போட வேண்டும் என்று கடினமான ஒரு கட்டாய மதமாற்ற சட்டம் போடப்பட்டது. இந்த மதத்தை தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயமான ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டத்துக்கு உட்படாமல் அந்த ட்ரூ காட் அப்படின்ற அந்த காடை, அந்த எரேமியா 10:10 சொல்லப்பட்ட நிஜமான கடவுள் என்று சொல்லப்பட்ட அந்த கடவுளுக்காக நாங்கள் நிற்போம் என்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்றும் 3 இளைஞர்கள் தைரியமாக நின்றதுனால அந்த 3 பேரும் தீச்சூளையில் போடப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பத்திரமாக காப்பாற்றப்பட்டு வெளியே வருகிறார்கள். அங்கே கடவுள் மகன் வந்து காப்பாற்றுகிறார். அதை பார்த்து நெபுக்கத் நேச்சார், அவளை தூக்கி போட்ட ராஜா சொல்றாரு, இந்த 3 இளைஞர்களுக்கு எதிராக, அவர்களுடைய கடவுளுக்கு எதிராக யாராவது தவறாக பேசினால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அடுத்த சட்டத்தை இயற்றுகின்றார். அப்படியெல்லாம் அற்புதம் செய்து அரசர்களையே மாற்ற முடியும். நம்ம மோடி ஐயாவையே மாற்ற முடியும். இங்க இருக்கக்கூடிய யாரை வேணாலும் அற்புதம் செய்து மாற்ற முடியும். ஆனா தட் இஸ் நாட் த பிளான் ஆஃப் காட். ஆக்சுவலி அது அல்ல தேவனுடைய பிளான். தேவனுடைய பிளான் மரம் தன் கனிகளால் அறியப்படும். நம்முடைய சுபாவத்தை வச்சு நீங்கள் மனம் திரும்பியவர்கள் என்பதை அந்த செயல்களால் நம்ம வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு கடவுள் விரும்புகிறார். ஆக்சுவலாக அப்புறம் பல ஆட்களும் பலவிதமாக பேசியிருக்கிறாங்க. அற்புதங்களை செய்வது நமக்கு தேவையே கிடையாது. கண்டிப்பாக அற்புதங்கள் தேவை. ஏன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை நான் பேசுகிறேன் அப்படின்றத மக்களுக்கு ப்ரூவ் பண்ணதுக்கு அற்புதங்களும் தேவை என்றுதான் நான் சொல்வேன். எனக்கு மட்டும் திக்குவாய் சுகம் ஆகலைன்னாக்கா நான் கண்டிப்பாக கடவுள் உண்டுங்கிற கொள்கையை நான் முழுசாக ஏற்றுக்கிட்டு இருக்கவே மாட்டேன். இன்னைக்கு எங்கேயாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் எதையாவது நான் ஒரு பதவியில் உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பேன். கடவுள் இல்லை அப்படின்னே பேசிட்டு இருந்திருப்பேன். ஆனால் எனக்கு கடவுள் உண்டுங்கிற கொள்கை எனக்குள்ள வந்ததுக்கு காரணம் பர்சனலாக கடவுள் எனக்கு செய்த அற்புதத்தினால. ஆக்சுவலாக அதனால பால் தினகரன் அற்புதம் பண்றாருங்கிறதுக்காக நான் அதை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை கிடையாது. நல்ல விஷயம் யார் செஞ்சா என்ன இல்லையா? பக்கத்தில் இப்போ அற்புதம் நடக்குது, சபரிமலையில் அற்புதம் நடக்குதுன்னு சொல்லும்போது அங்கே எல்லாம் நடக்காதே அப்படின்னு நான் சொல்றதுக்கு இல்லை. பைபிளை படிக்கும்போது நடக்காதுன்னு ஒன்று அங்கே ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பார்வோனுடைய அரண்மனையிலுடைய மந்திரவாதிகளால் அற்புதம் நடந்திருக்குமானால் ஏன் இந்து கோயில் அற்புதம் நடக்கக்கூடாது? அப்போ அற்புதத்தை அதை கடவுளே சகிக்கிறாருனாக்கா அதுக்கு எதிராக பேசுறதுக்கு நான் யாருங்க? ஆனால் என்னை பொறுத்தவரையில் கிறிஸ்டியன்ஸ் தங்களுடைய மதத்தை இங்கே பரப்பக்கூடாது, அற்புதங்கள் செய்யக்கூடாது, இந்துக்களை மாற்றக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த மனுஷனுக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா அவனுடைய தனிப்பட்ட உரிமை. ஆர்டிகிள் 25 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கத்தை பரப்புரை செய்யவும் அதை பிறரை வைத்து நம்ப வைக்கக்கூடிய உரிமையும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. அதை நீங்கள் அந்த உரிமையை அரசாங்கமே கொடுத்துருக்கும் போது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறது யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு கிறிஸ்தவங்களில் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கிறிஸ்தவங்க 2.3% அப்படின்னு அரசாங்கத்தினுடைய கணக்கீடு படி போட்டிருக்கீங்களா. ஆக்சுவலாக கிறிஸ்டியன்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 25% 30% வரைக்கும் இந்த இந்திய நாட்டில் இருப்பாங்க. ஏகப்பட்ட கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாம் சர்டிஃபிகேட்ல இந்துன்னே தான் வச்சிருக்காங்க. அப்படி இந்துன்னு சொல்லி பொய் சொல்லி இடஒதுக்கீடு வாங்குறது, அந்த இடஒதுக்கீட்டில் உட்காந்துட்டு கர்த்தர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப பிற்போக்குத்தனமான ஒரு கருத்தியல்.
இந்த வாழ்வியலை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது ஒரு ஆன்மீகமா, இதெல்லாம் ஒரு ஏற்புடைய ஆன்மீகமா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. அதனால பைபிள்லையும் ஒரு விஷயம் போட்டிருக்கு, பொய் சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கு. இயேசுநாதரை நம்ம மறுதலிக்கிற மாதிரி தானே இருக்குது. மத்தேயு 10:33 வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னை மனிதர் முன்பாக மறுதலிக்கிறவனை நானும் தந்தையின் முன்பு மறுதலிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அதனால வந்து பால் தினகரன் ஐயா வந்து யாரை டெஸ்டிமனி சொல்ல நிறுத்தி இருக்கணும்னா, குணத்துல மாற்றம் வந்துச்சுதுங்க. நான் சொல்லி இவன் வந்து குடிகாரனா இருந்தவன் மாறிட்டான், மனைவி அடிச்சுக்கிட்டு இருந்தவன் மாறிட்டாரு, கெட்ட வார்த்தை பேசினவன் நல்ல வார்த்தையை பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, சாதி வரி பிடிச்சவனா இருந்தவங்க சாதியிலிருந்து விடுவிக்கப்பட்டார், இப்படின்னு சாட்சி சொல்ல வச்சிருந்தா இந்த கிறிஸ்தவம் இன்னும் அறிவார்ந்த மக்களால், அன்பார்ந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். நிறைய விஷயங்களை பேசுகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.